Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 15 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் பார்க்க போறோம். அது இல்லாம கோல்டு சீட் வந்து எந்தெந்த கடையில எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அது இல்லாம ஃபெமிலியரா இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே எந்த ஒரு லைன் ஆர்டர்ஸ் கிடையாது. அது இல்லாம எல்லா ஊர்லயும் இருக்கிற கடையும் ப்ளஸ் வந்து சென்னையில இருக்கிற கடைகளை பத்தி தான் சொல்ல போறேன். அது இல்லாம எந்தெந்த கடையில வந்து இப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து இந்த கடையில் சீட்டு போடலாமா, இந்த கடையில் வந்து எப்படி வந்து நம்பிக்கையாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் வந்து எந்த கடையில் போட்டாலும் நீங்கள் போய் விசாரித்து ஒரு தடவை போடுங்க. எந்த ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் போடாதீங்க. சேஞ்சஸ் வந்து அப்பப்போ நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா நாளைக்கு கூட ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. எப்போ மாற்றுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு போங்க. அதை நான் சொன்ன மாதிரி மெனி சேஞ்சஸ் இன் கோல்டு சீட்டில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு லாபம் தர மாதிரி வேணுன்ற ஸ்கீம் மாதிரி தான் அவங்க வச்சுக்கிறாங்க. எந்தெந்த கடையில் எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி போட்டால் லாபம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கிராமாக போடுற சீட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம ஜுவல்லரி எடுக்க போகிறோம்னா அது எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ தராங்களோ அந்த மாதிரி கடைங்களை போடுங்க. ஒரு இடத்துல 100 தருவாங்க, ஒரு இடத்துல 50 தருவாங்க, ஒரு இடத்துல 18 தருவாங்க. நமக்கு வந்து எந்த கடையில் போட்டால் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து லாபமாக இருக்குமோ அந்த மாதிரி கடையை போடுங்க. இது எந்த ஒரு லைன் ஆர்டர்ஸ் கிடையாது, எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நான் வந்து எந்தெந்த கடையில் இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்கீமும் இருக்குது, கிராம் ஸ்கீமும் இருக்குது. அமௌண்ட்டில் நீங்கள் வந்து வர வச்சிங்கன்னா 18% வரைக்கும் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நீங்கள் கட்டுற காசுக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அன்றைக்கி என்ன கிராமோ அதுக்கு வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தராங்க. இதே கிராமானால் நீங்கள் கட்டுற அன்றைக்கி அப்படியே வந்து கிராமாக வர வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் வந்து 9% தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த 9 வந்து எப்படின்னா நீங்கள் 18% உள்ள இருக்கிற ஜுவல்லரி எடுத்தால் தான் இந்த 9% தராங்க. இதே சப்போஸ் நீங்கள் 20% இருக்கிற ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 11% வந்து தருவாங்க. 18 வரைக்கும் தான் அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. அது இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்டும் அவங்க தராங்க. அது இல்லாமல் ஒன் டைம் ஸ்கீமும் இருக்குது. அதை பற்றி இப்போ தான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கிறேன், ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ஜிஆர்டி போடுங்க. என்ன கேட்டால் நான் ஜிஆர்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஜிஆர்டியை வந்து நிறைய பேர் வந்து ராசியான கடை நான் இங்கே தான் போடுவேன் அப்படின்றவங்க அது எந்த இதுவுமே பண்ண முடியாது. அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட நம்பிக்கை. அதனால் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் போடுறதா இருந்தால் ஜிஆர்டியில் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லலிதாவில் வந்து கிராம் பேசிஸ் ஸ்கீம் இருக்குது. 100% வந்து விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நம்ம கட்டுற காசை வந்து கிராமாக வர வச்சுட்டே தராங்க, ஃப்ரீ பண்ணியும் தராங்க 100%. இன்னொரு ஸ்கீம் அவங்கக்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்தில் வந்து போனஸ் வந்து ஆஃபாக வந்து தராங்க. 50% வந்து விஏ வந்து தராங்க. 2 ஸ்கீம் இருக்குது. அது இல்லாமல் ஒன் டைம் ஸ்கீமும் இருக்குது. எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க தரதில்லை லலிதாவில். அதுதான் வந்து 100% ஃப்ரீ தரதுனால எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரது. மோஸ்ட் ஆஃப் ஆல் லலிதாவில் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆடும் தராங்க. லலிதாவை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இது சென்னையில் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஸ்ரீகுமரன் வந்து மாறிக்கிட்டே வருது. எல்லா ஊர் பக்கமும் ஒரு மாதிரி ஸ்கீம் போயிட்டு வராங்க. நீங்கள் கிராமாக போடுறதா இருந்தால் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. அமௌண்ட்டாக போடுறதா இருந்தால் ஒரு மாதம் போனஸ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 1000 ருபீஸ் வந்து ஒரு மாதம் போனஸ் தராங்க. ஆனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து அவங்க தராங்க. ஸ்ரீகுமரன் தங்கமலை சென்னையில் தான் இந்த ஸ்கீமு. ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கம் எப்படின்னு விசாரிச்சுட்டு நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா பீமாவில் பார்த்தீங்கன்னா கிராம் பேசிஸ் ஸ்கீம் போகிறதா இருந்தால் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. இப்போ நீங்கள் 18% எடுக்கிறதா இருந்தால் 9%, நீங்கள் 10% எடுக்கிறதா இருந்தால் 5%. இதே அமௌண்ட் பேசிஸ் ஸ்கீமாக போகிறதா இருந்தால் 20% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஃப்ரீ கிஃப்ட்டு இருக்குது. பீமா வந்து சென்னை மதுரையில் இருக்கிற பீமாவில் நிறைய சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைபரே வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஊர் பக்கம் வந்து அவங்களுடைய வந்து அந்த ஊர் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வேறுன்னு சொல்கிறாங்க. அவங்களே பீமாலேயே நான் கேட்டதுக்கு சென்னையில் எங்கள் மேனேஜ்மெண்ட் வேறு, அதனால் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கம் பீமாவில் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணில் பார்த்தீங்கன்னா கிராம் பேசிஸ் ஸ்கீம் இருக்குது. 18.5% வரைக்கும் வேஸ்டேஜ் தராங்க ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. கல்யாணில் வந்து இதே வந்து ஒரு 2 months பிஃபோர் வரைக்குமே 20.5% வரைக்குமே வந்து வேஸ்டேஜில் ஃப்ரீ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 18.5% வந்து மாற்றிட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா கடைங்களையும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டுன்ற ஸ்கீம் இருக்குது. அவங்கக்கிட்ட 4 ஸ்கீம் இருக்குது. அதில் சூப்பர் கோல்டு வந்து கிராமாக வர வைக்கிற ஸ்கீம். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தந்தாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன், எந்த கடையிலலாம் வந்து கிராமாக வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் 100 சொல்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து இல்லை சிஸ்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 75 நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 75% வந்து வேஸ்டேஜ் மாற்றிட்டாங்க. நீங்கள் போடுறதா இருந்தால் போடுங்க. என்ன கேட்டால் தங்கமயிலில் வந்து டிஜி கோல்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சின்ன கையில் காசு இருக்கும்போது டிஜி கோல்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 75 வேஸ்டேஜ்லாம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கடையில் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸாக நம்ம போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் ப்ரீஷியஸ் வேறு எதனா ஐட்டம்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா 60% கூட வேஸ்டேஜ் தான் அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு தங்கமயிலில் போடுங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிஜி கோல்டு பற்றி. நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, இதை எப்படி சிஸ்டம் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது, இதை எப்படி வந்து டேரெக்டாக போய் வாங்குறதா, ஆன்லைன்லேயே எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது கேட்குறாங்க. ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி தங்கமயிலே வந்து 2 வீடியோ 3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 15 மந்த் வந்து ஸ்கீம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கடையிலையும் வந்து 11 மந்த் ஸ்கீம் தான் நான் சொன்னது வரைக்குமே. இவங்கக்கிட்ட 15 மந்த் ஸ்கீம் இருக்குது. கிராம் பேசஸ் ஸ்கீம் இருக்குது. இவங்ககிட்டையும் வந்து 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க 100% விஏ ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. இவங்களும் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க 18%. இவங்ககிட்டயே குழுக்கள் சீட்டு, பொன்மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கூட இருக்குது. திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி நல்லா தெரியும். அது இல்லாமல் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டும் அவங்க தராங்க. ஓப்பனிங் வந்து ஃப்ரீ கிஃப்ட் தராங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தர கடை வந்து பார்த்திங்கன்னா மங்களன் மங்களில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக பண்ணி தராங்க. நம்ம கட்டுற காசுக்கு ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மங்களன் மங்களில். யாருன்னா போடணும்னு நினச்சிங்கன்னா மங்களில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ஏசி வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான். 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இருக்கிற கடை இது ஒரு கடை மட்டும் தான். ஏன்னா வந்து 2nd மந்த்லேருந்து 8th மந்த் வரைக்கும் ஒரு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் தராங்க. இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 1000லேருந்து 3 டைம்ஸாக வந்து எந்த அமௌண்ட் வேணால் நீங்கள் கட்டலாம். இந்த மாதம் நீங்கள் 1000 கட்டுறீங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து 3000 கட்டலாம், அதுக்கு அடுத்த மாதம் 2000 கட்டலாம், அதுக்கு அடுத்த மாதம் வந்து மறுபடியும் 1000 கட்டலாம். அந்த மாதிரி வந்து 2nd மந்த்லேருந்து 8th மந்த் வரைக்கும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து 3 டைம்ஸ் வந்து ஃப்ளெக்ஸியாக நம்ம எப்படி வேணால் கட்டலாம் மாறி. இந்த ஆப்ஷன் வேறு எந்த கடையிலையும் கிடையாது, இவங்ககிட்ட இருக்குது. இவங்ககிட்ட ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிசப்பாயிண்ட்டும் இருக்குது. இவங்ககிட்ட அவ்வளோவா கலெக்ஷன் இல்லைன்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறீங்க. நானும் அதை வந்து பார்த்துருக்குறேன். இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட ஷோரூமில் போயிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குதா, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்த்துட்ட பிறகு என்ஐசியில் போடுங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அங்கே ஜுவல்லரியே எடுக்க முடியும். சும்மா இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ஸு, ஃப்ரீ கிஃப்ட் இதுக்காக தான் நம்ம வந்து சீட்டு போடக்கூடாது. நமக்கு வேணுன்ற பொருள் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சீட்டு போட முடியும். அதை ஒரு தடவை வந்து நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத்தி சொர்ணமகள் பார்த்தீங்கன்னா கிராம் பேஸஸ் ஸ்கீம் இருக்குது. 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. இவங்களே இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 50-50 ஆகலாம். 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தரோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து 100 சொன்னாங்க, அடுத்தது வந்து 50% சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. போத்தி சொர்ணமகள் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, புது டிசைன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் போத்தி சொர்ணமகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா ஜுவல்லர்ஸ் சென்னையில் இருக்கிற ஸ்கீம் தான். இது வந்து சென்னையில் வந்து ஒரு 3 பிரான்ச் இருக்குது. போரூர், டி நகர், புரஷயோகம் அந்த மாதிரி 3 ஷோரூம் இருக்குது. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிராம் பேஸஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் கிராம் பேஸஸ் ஸ்கீம் இருக்குது. 100% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஆனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். இதே வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1 to 18 months ஸ்கீம் இருக்குது. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அண்ட் வந்து ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாக தராங்க இந்த ஷோரூமில். நோ கிஃப்ட்டு. இந்த கடையை நான் வந்து ஆல்ரெடி ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோராக நான் வந்து போட்டிருந்தேன். இந்த கடையை விசாரிச்சுட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, சீட்டு என்ன சீட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த கடை வந்து நம்பிக்கையான கடையாக எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி இதை போடுறீங்க, நீங்கள் போடுவீங்களா அப்படி தான் சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் இப்பயும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது நான் வந்து சொல்ல தான் முடியும். நீங்கள் போடுறதா இருந்தால் உங்களோட இஷ்டம், நீங்கள் விசாரிச்சுட்டு போடுங்க. நான் சொல்லன்றதுக்காக நீங்கள் வந்து சீட்டு போடாதீங்க. உங்களுக்கு ஓகே இந்த கடை ஒரு நம்பிக்கையாக இருக்குது, எத்தனை வருஷம் கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடுங்க. ஆனால் அதுக்கே வந்து 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருக்கீங்க.
போட்டிருக்கிறீங்க. நான் ரொம்ப வருஷமாக அந்த கடையில் தான் போட்டுருக்கிறேன். இது ரொம்ப ஃபெமிலியரான கடை, போரூரில் இருக்குதுன்ட்டு. அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையை போடணும், ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. இது வந்து உங்களோட விஷ் தான், மொத்தமே வந்து உங்களோட விஷ் தான். நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் போடாதீங்க. வேணும்னா இந்த கடையை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், நான் போட்டுருக்குற வீடியோவில். நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை, செங்கல்பட்டு. இது வந்து சென்னை பக்கம் இருக்கிற ஸ்கீம் தான். இதுவும் கேரளா ஜுவல்லர்ஸும் சென்னை பக்கம் இருக்கிற ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன். என்எஸ்கே ஏன்னா நாங்கள் சென்னை சைடில் இருக்கிறதுனால எங்கள் பக்கம் என்ன கடை இருக்குதோ அதை வரைக்கும் தான் வச்சு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து கிராம் பேஸஸ் ஸ்கீம் என்எஸ்கேயில் 100% வந்து வேஸ்ட்டு. இவங்கக்கிட்ட லைட் வெயிட் கலெக்ஷன்ஸுக்கு அடிச்சிக்கவே முடியாது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கடையில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கம்மி கிராம்லேயே வந்து அவங்க வந்து நிறைய மாடல் வந்து ஐட்டம்ஸ்லாம் செய்கிறாங்க. என்எஸ்கேல வந்து ஃபஸ்ட்டு வந்து 100% வேஸ்டேஜ் வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு 4 months பிஃபோர். ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ கிஃப்ட் இந்த கடையில் இருக்குது. முதல்ல போட்டவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணி தராங்க. இப்போ யாருன்னா போடணும்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீ கிடையாது. அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைம்ஸ். இந்த கடை தான். மலபாரில் பார்த்தீங்கன்னா கிராமாக நீங்கள் வர வைக்கிற ஸ்கீம் போட்டிங்கன்னா 14% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. அமௌண்ட்டாக வைக்கிற ஸ்கீமாக இருந்துச்சுன்னா 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. இதில் வந்து எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே இல்லை. லாஸ்ட் டைம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ஸ்கீம்லேயே கூட ஃப்ரீ கிஃப்ட் தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹைலைட் பண்ணி மலபார்லேருந்து ஃப்ரீ கிஃப்ட் தரதில்லை. சாரி, நான் தெரியாமல் தான் அந்த வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் வந்து போடுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ கிஃப்ட் இந்த கடையில் கிடையாது. மலபார்லேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மலபார் எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் போடுறதா இருந்தால் மலபாரில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 6 months மட்டும் தான் இந்த ஸ்கீமே இருக்குது. கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான். மினிமம் வந்து 2000 rupees நீங்கள் வந்து இந்த சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மந்த் ஆன் மந்த் கட்டலாம், டெய்லி கட்டலாம், ஒரு நாளைக்கு 10 முறை கட்டலாம். இது வந்து எத்தனை முறை வேணால் கட்டலாம் 6 மாதத்துக்கு. ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சு நடந்திருக்கணும். நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அப்படியே கிராமாக வர வச்சுட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் வந்து எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே தரதில்லை. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நானும் பார்த்துருக்குறேன். 8%லேருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. 8லேருந்து 12% வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. குமிச்சு வச்சுருக்காங்க சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் கலெக்ஷன்ஸ்லாம். நீங்கள் ட்ரை பண்ணணும். என்கிட்ட அப்பப்போ காசு இருக்கும், எனக்கு வந்து எப்போனா ஒரு தடவை தான் இருக்கும் அப்படின்றவங்களாம் இதில் ட்ரை பண்ணுங்க. 2000 rupees மினிமம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் வேணால் இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து சீட்டு பே பண்ணிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோல்டன் டைம். இது வந்து திருவான்மியூரில் இருக்கிற கடை. இந்த கடை கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான். 18% வரைக்கும் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதுவும் வந்து சென்னை பக்கம் இருக்கிற ஸ்கீம் தான், திருவான்மியூரில் இருக்கிற ஸ்கீம். இதுலேயும் வந்து நீங்கள் சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம். இவங்களும் சேம் வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோரூமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷோரூம் தான் ஜாய் ஆலுகாஸ். மீரான்ற சிஸ்டர் அடிக்கடி கேட்டிருந்தேன் ஜாய் ஆலுகாஸ் பற்றி ஸ்கீம் போடுங்கன்ட்டு. நான் இன்னும் அந்த ஷோரூம் போய் விசிட் பண்ணல சிஸ்டர். கண்டிப்பாக விசிட் பண்ணால் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக போடுறேன். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான். 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நீங்கள் அமௌண்ட்டில் வைக்கிற ஸ்கீம்னால் இந்த ஸ்கீம் வேணாம் சிஸ்டர், நீங்கள் வந்து வேறு எங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜாய் ஆலுகாஸ் வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான். உங்கள் கிட்ட வந்து கையில் காசு இருக்குது, பட் வந்து மந்த் ஆன் மந்த் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு போடுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்தே பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சீட்டு ஒரு சைடு போட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்து தங்கமயிலில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து சும்மா ஒரு 100-200 வந்து ஜிபேலே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 கிராமாச்சும் உங்களால் எடுக்க முடியும் தங்கமயிலில். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ வந்து காயின்லாம் எடுக்கிறதா இருந்தால் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவே நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜுவல்லரி ஷாப்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். இன்னும் கூட இருக்குது, இன்னும் 10-15 கடை கூட இருக்குது. நான் வந்து வீடியோஸ் போடுறேன். இது பேசிக்காக வந்து நிறைய ஊர் பக்கம் இருக்கிற ஸ்கீமு, அது இல்லாமல் வந்து சென்னை பக்கம் இருக்கிற ஸ்கீமாக தான் நான் பார்த்து போட்டிருக்கிறேன்.
சென்னை பக்கம் ஸ்கீம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. இந்த கடையில் தான் போடணும், அந்த கடையில் தான் போடணும் கிடையாது. நீங்கள் எந்த கடையில் வேணால் போடுங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கோல்டு சேருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேஞ்சஸ் வந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சீட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போட போகிறேன், இல்லைனா வந்து வேறு கடையில் வந்து ஷோரூமில் வந்து நான் வேறு கடைக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக எந்தெந்த கடையில் வந்து கிராமாக வைக்கிறாங்க, அமௌண்ட்டாக வைக்கிறாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ, கிஃப்ட் தராங்களா இல்லையான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.